கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்டுட்ருக்கோம். இதுவரைக்கும் 56 பாகங்கள் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா 57ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக எந்த தலைப்பின் கீழே பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அப்படின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில உண்மைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடைசியாக இந்த பாகத்தில் என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஓய்வு நாள் என்பது 7ஆம் நாள், அது வாரத்தினுடைய ஒரு கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஓய்வு நாளுக்குரிய விசேஷமான கட்டளைகளை தேவனாகிய கர்த்தர் பழையப்பட்ட காலத்தில் நிறைவாக கொடுத்துருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாளில் வேலைகள் செய்தார், சீஷர்களும் கூட இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போது என்ன சொல்லி காமிச்சார்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, அந்த ஓய்வு நாள் பார்த்திங்கன்னா அதில் சில விதிவிலக்கு இருக்குது. அதாவது ஆசாரியர்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை பார்த்தோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை கூட பார்த்தோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு வசனத்தின் அடிப்படையில் சில குழப்பங்கள் வர மாதிரி இருந்தது நமக்கு. ஆனாலும் அந்த வசனம் தெளிவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு குழப்பங்கள் வரல. எந்த வசனம் சொல்லி படிக்கும்போது வசனம் படிக்கலாமா பாருங்கள். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். பார்த்தீங்களா, கற்பனைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி அங்கே சொன்னார். அதனால் சில நேரங்களில் நமக்கு எப்படி தோணலாம் சொல்லி கவனிச்சிங்கன்னா, கற்பனைகள் கமாண்ட்மெண்ட்ஸ், அப்புறமா நியாயப்பிரமாணன்றது லா, இது ரெண்டுமே வேறுன்னு சொல்லி நமக்கு சில நேரத்தில் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் போலவே நமக்கு சில தெளிவுகளை கொடுத்துட்டார். எங்கே கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல், அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது படிங்க. 37ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். பார்த்தீங்களா? ஸோ அந்த நியாய சாஸ்திரியுடைய கேள்வியுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வி கேட்டார். நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்டார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 கற்பனைகளை கமாண்ட்மெண்ட்ஸை காமிச்சிட்டு இந்த 2 கமாண்ட்மெண்ட்ஸ்குள்ளே நியாயப்பிரமாணம் முழுவதுமே அடங்கியிருக்குன்னு சொல்லக்கூடிய பதில் அங்கே சொல்லிட்டார். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணமும் கற்பனையும் ரெண்டுமே ஒன்றுதான்ற ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொண்டோன்னு சொல்லி கவனிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான உறுதியான சில வசனங்களை நம்மளுக்கு சொல்லி இந்த காரியத்தை உறுதிப்படுத்தியிருக்கார். எந்த காரியத்தை? நியாயப்பிரமாணமும் இந்த கற்பனைகளும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்களை அவர் சொல்லி காமிச்சிருக்கார். அதையும் படிச்சுட்டு அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாமா பாருங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போ படிக்கக்கூடிய வசனங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சில சிரமங்கள் இருக்கலாம். அதனால் நிதானமாக படிக்க போகிறோம், நிதானமாக விளக்க போகிறோம். நீங்கள் நிதானமாக கேளுங்க, சரிங்களா? படிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்தினால தான் நான் பாவம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறேன்றத இங்கே பவுல் சொல்றார். புரிஞ்சுங்களா? இச்சையாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாது இருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பார்த்தீங்களா, அப்போ இந்த இச்சை அது பாவம் சொல்லி எனக்கு எது சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் தான் எனக்கு இதை பாவம் சொல்லி கொடுத்ததுன்ற சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்தது 8ஆம் வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று. பார்த்தீங்களா, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று. கற்பனை எது? கமாண்ட்மெண்ட் இந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? 8ஆம் வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும்
என்னில் நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. ஒரு முடிவுக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை கொண்டு போகும்போது நியாயப்பிரமாணம் இல்லை அப்படின்னா பாவம் செத்து போனதாக இருக்குன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு உயிர் கொடுத்துருக்குது? பாவத்துக்கு உயிர் கொடுத்துருக்கின்றதை தெளிவுபடுத்திட்டாரா? அந்த லைனை மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. 8ஆம் வசனம், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. பாத்தீங்களா? அப்ப நியாயப்பிரமாணம் இல்லை அப்படின்னா பாவம் செத்து போயிருக்கும். அப்படின்னா நியாயப்பிரமாணம் தான் பாவத்துக்கு உயிர் கொடுத்ததுன்ற தெளிவுபடுத்திட்டார்ல. அடுத்த வசனம் படிங்க. 9ஆம் வசனம், முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. பாத்தீங்களா? கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. இப்ப என்ன கேள்வினா, நியாயப்பிரமாணம் வந்ததுனால பாவம் உயிர் கொண்டதா அல்லது கற்பனை வந்ததுனால பாவம் உயிர் கொண்டதா? அதான் கேள்வி. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க எவ்வளோ பிரில்லியண்ட்டாக நமக்கு புரிய வைக்கிறத பாருங்க. நியாயப்பிரமாணத்தினால பாவத்துக்கு உயிர் கிடைச்சதா அல்லது கற்பனைன்னு சொல்லக்கூடிய கமாண்ட்மெண்ட் மூலமாக இந்த பாவத்துக்கு உயிர் கிடைச்சதான்னு சொல்லும்போது இந்த நியாயப்பிரமாணமும் கற்பனை ரெண்டுமே ஒன்றுதான்றதா இங்கே புரிய வச்சிட்டார். சரிங்களா? மறுபடியும் படிக்கலாமா? 9ஆம் வசனம், முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் ஆனேன். பாத்தீங்களா? அப்போ நமக்கு ஒரு பதில ரொம்ப தெளிவாக உறுதிப்படுத்திட்டாரு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலனாகிய பவுலும், இல்லையா? அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் தான் கற்பனை இருக்குது, கற்பனைகளை தான் நியாயப்பிரமாணம் இருக்குது, ரெண்டுமே ஒண்ணுதான்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி காமிச்சிட்டார். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இந்த கற்பனையில் சொல்லப்பட்ட ஓய்வு நாள் ஒரு நிழலான ஒரு காரியம். அந்த நிழலை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார், முடிச்சிட்டாரு. அப்போது நிழலை என்ன பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது நிழலில் சொல்லப்பட்ட பொருளை தான் ஃபாலோ பண்ணுமே தவிர நிழலான காரியங்களை அல்லன்றதை தெளிவுபடுத்திட்டார் ஏற்கனவே. வசனம் படிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. பாத்தீங்களா? சில ஆர்டர்ஸ் இங்கே கொடுத்தார். எதெல்லாம் கொடுத்தாரு? படிக்கலாமா நிதானமா? ஆகையால் போஜனம் பானத்தையும் குறித்தாவது பானம், பண்டிகை நாளையும் பண்டிகை நாள், மாத பிறப்பு ஓய்வு நாட்களையும் குறித்தாவது. பாத்தீங்களா? ஓய்வு நாள் இதை குறித்து யாருமே உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. பாத்தீங்களா? அவைகள் வரக்கூடிய ஒரு காரியத்துக்கு நிழலாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு சொல்லி காமிச்சார். இப்போ நம்ம நிழலை ஃபாலோ பண்ணுமா இல்லை பொருளை ஃபாலோ பண்ணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா வேத வசனம் பொருளை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி காமிச்சார், இல்லையா? அப்போது இந்த ஓய்வு நாள் வாரத்தினுடைய கடைசி நாள், அது 7ஆம் நாள், அதை நிழலாக நாம் அனுசரிக்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லி வேத பிரமாணம் உறுதிப்படுத்திருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா அந்த நாளுக்குரிய பொருள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதை தான் ஃபாலோ பண்ணுன்ற ஒரு காரியத்தை கூட நம்ம சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ இன்றைய நாளில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 7ஆம் நாளுக்குரிய பொருள் என்னன்ற ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம், இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 7ஆம் நாளுடைய விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம். அந்த நாள் எப்படி அனுசரிக்கப்பட வேண்டும் என்பதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா? பாருங்க, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. பாத்தீங்களா? ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் போதும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய ஒரு நாள். அந்த நாளில் நம்முடைய சுயமா மாம்சத்துக்கு ஏற்ற எந்த காரியத்தையுமே அந்த நாளில் செய்யாமல் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே
நாம் நினைச்சு அவருக்கு மட்டுமே ஆராதனை செய்யக்கூடிய விசேஷமான ஒரு நாள் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா? அப்போது இந்த நாள், இந்த சூழ்நிலை இன்னைக்கு உலகத்தில் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிடையாது. காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது உலகம் ஃபுல்லாக எதுக்குள்ளே கிடக்குதான்? இப்போ உலகம் ஃபுல்லாகவே பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தையும் நமக்கு சுட்டி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? உலகம் ஃபுல்லாக பொல்லாங்கனுக்கு கிடக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தேவனாகிய கர்த்தருக்காகவே ஒட்டுமொத்த உலகமும் அவருக்காகவே ஆராதனை செய்யக்கூடிய அந்த நாள் எதுவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது விசேஷமான ஒரு நாளாக இருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா அது எந்த நாளாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம படிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், வேலை செய்கிற 6 நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்தது, ஓய்வு நாளிலும் மாத பிறப்பிலும் திறக்கப்பட கடவுது. பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான டாக்டரின் பாயிண்ட்டை சத்தியங்களில் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்றதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? மறுபடியும் படிங்க. எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், வேலை செய்கிற 6 நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்தது. பார்த்தீங்களா? 6 நாட்கள் ஆலயத்துக்குள்ள ஆராதனைகள் செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஆலயம் பூட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாங்க இல்லையா? அடுத்தது இந்த ஆலயம் எப்போ திறக்கப்பட வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில். அப்போ 6 நாளுக்கு அப்புறமா 7ஆம் நாள் ஓய்வு நாள், மாத பிறப்பு, அப்போ தான் ஆலயம் திறக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்படி திறக்கப்படும் போது ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? தொடர்ந்து படிங்க. 2ஆம் வசனம், அப்பொழுது அதிபதி வெளிவாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து வாசல் நிலையண்டிலே நிற்க கடவன். ஆசாரியர்களோ அவனுடைய தகன பலியையும் அவனுடைய சமாதான பலிகளையும் படைக்க கடவர்கள். அவன் வாசற்படியிலே ஆராதனை செய்து பின்பு புறப்படுவானாக. அந்த வாசல் சாயங்காலம் மட்டும் பூட்டப்படாது இருப்பதாக. தேசத்து ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கர்த்தருடைய சன்னதியில் ஆராதனை செய்ய கடவர்கள். பாத்தீங்களா? தேசத்து ஜனங்கள் அந்த ஓய்வு நாள தான் கர்த்தர்கிட்ட என்ன பண்ண முடியும்னா ஆராதனை செய்ய முடியுன்ற ஒரு காரியத்தை சொல்லி காமிச்சாரு. அப்போ அந்த 7ஆம் நாள் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி காமிச்சிங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 1000ஆம் அரசாட்சியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்ற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறோம். அந்த நாளில் தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் விசேஷ விதமாக கர்த்தரை அறிகின்ற அறிவினால நிரப்பப்படக்கூடிய ஒரு காலப்பகுதியை தொடங்குறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையை சொல்லி காமிச்சிருக்கார். ஒரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் படிங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாத்தீங்களா? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி அனைத்தும் கர்த்தரை அறிகின்ற அறிவினால நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளையும் இங்க சொல்லி காமிச்சார். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தேவனாகிய கர்த்தருக்காக மட்டுமே வாழக்கூடிய விசேஷ விதமான நாள் பார்த்தீங்கன்னா 1000ஆம் அரசாட்சி. அந்த 1000ஆம் அரசாட்சியை எப்படி அடையாளப்படுத்தி காமிச்சார்னா 7ஆம் நாள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி காமிச்சார். அப்போ எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது 6 நாட்கள் ஆலயம் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த 6 நாட்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா ஆதாமுடைய படைப்பிலிருந்து 6000 வருஷ காலப்பகுதி, ஆதாமுடைய படைப்பிலிருந்து 6000 வருஷம் காலப்பகுதி அடையாளப்படுத்தக்கூடியதான் இந்த 6 நாள் சொல்லி காமிக்கிறார். அப்போ 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000ஆம் அரசாட்சியை அடையாளப்படுத்தக்கூடிய விசேஷமான ஒரு நாள் என்பதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி கவனிக்கிறோம். இதை குறித்து அநேக வேத வசனத்தின் மூலமாக இந்த கால கணக்குகளை உறுதிப்படுத்தி காமிச்சிருக்காரு. இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரு சின்ன எவிடன்ஸ்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இன்னொரு சின்ன சாட்சி என்ன பண்ணலாம்னா நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பட்ட பெயர்கள். அதில் விசேஷ விதமான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பெயர் படிக்கலாமா? பாருங்க, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பாத்தீங்களா?
என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். அப்படி உதிக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க. தொடர்ந்து படிங்க. அதன் சட்டங்களின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பாத்தீங்களா? அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகும்போது அவங்க கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் அப்படின்ற ஒரு காரியத்தையும் சொல்லி காமிச்சிருக்கார். இது வெவ்வேறு காலப்பகுதியில் பொருள்படக்கூடிய முக்கியமான ஒரு வசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெவ்வேறு காலப்பகுதியில் பொருள்படக்கூடிய முக்கியமான வசனம். உதாரணத்துக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் முதல்ல கவனிக்கும் போது என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ முதல்ல இந்த பூமியில் அவருடைய நாமத்துக்கு பயந்திருந்த ஜனங்களாகிய இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்கப்புறமா பயம் இல்லாமல் போயிருச்சு. அதுக்கப்புறமா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகள், சபை வகுப்பாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய பிள்ளைகள், அப்போ அவங்களும் கொழுத்த கன்றுகளை போல இருப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு சாட்சியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிற்குள்ளாக அவங்க வளரும்போது அவங்களும் கொழுத்த கன்றுகளை போல இருப்பார்கள் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த வசனங்களை ஏன் படித்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு முக்கியமான ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா நீதியின் சூரியன் அப்படின்னு சொல்லி காமிக்கப்பட்டுச்சு இல்லையா. அப்போது இந்த சூரியனுடைய விசேஷமான ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா ஆதியாமத்திலே நம்முடைய தேவன் சொல்லி காமிச்சிருக்காரு. அநேகருக்கு இந்த நாள் வரைக்கும் புரியாத ஒரு உண்மையை இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்க போகிறோம். என்ன உண்மைன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, முதலாம் நாளில் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி சொன்னாரா? படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை நம்ம ஏன் படித்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு முக்கியமான அடையாள பெயர் என்ன சொல்லி கவனிக்கும் போது நீதியின் சூரியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஆதியாகமத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த சூரியனை இந்த பூமி மேலே பிரகாசிக்கிறதுக்காக அவர் நியமித்த நாள் 4ஆம் நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதோடைய ஆவிக்குரிய ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய சூரியன் இந்த பூமியில் என்னைக்கு தன்னுடைய கிரியைகளை வேலைகளை தொடங்குவார் சொல்லி பார்த்தீங்கன்னா 4ஆம் நாளில் தான் தன்னுடைய கிரியைகளை தொடங்குவார் சொல்லி படிக்கிறோம் இல்லையா. அப்படின்னா இதற்குரிய இன்னும் சில உண்மைகளை சில ஆழங்களை இறங்கி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் நாட்களில் விசேஷமான உண்மைகளை அன்றைக்கி இருக்கக்கூடிய யூதர்கள் மத்தியில் பேசி காமிச்சார். ஆனால் அது அவர்களுக்கு புரியல. நமக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிடும் ஏன் இப்படி பேசி காமிச்சான்ற உண்மைகள் நமக்கு புரிய போகுது. அப்போது என்ன பேசிட்டான்ற விஷயத்தை படிக்கலாமா? பாருங்கள், யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் அதை எழுப்புவேன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா. ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்களுக்கு புரியல. இப்போ நமக்கு புரிய போது பாருங்க. 3 நாளைக்குள்ள எழுப்புன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா. தொடர்ந்து படிங்க பாருங்க. அதிலே 21ஆம் வசனம் படிங்க. 21ஆம் வசனம். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். பார்த்தீங்களா, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் அங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில் தேவனுடைய திட்டம் என்னன்னா கிறிஸ்துவை உருவாக்குவதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ கிறிஸ்துனா யாருன்னு சொல்லி கவனிக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலையாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் சரீரமாகிய ஆலயமாகிய அவருடைய பிள்ளைகளும் சேர்ந்த முழுமையான அமைப்பு தான் கிறிஸ்துன்ற உண்மைகளை வேதாமத்துக்குள்ள சொல்லி காமிச்சிருக்காரு. அதை உறுதிப்படுத்தலாமா? பாருங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். பாத்தீங்களா, ஒரு சரீரம் இருக்குது, அதுக்கு அநேக அவயங்கள் இருக்குது. அநேக அவயங்கள் இருந்தா கூட அது ஒரே சரீரம் தானே. அப்ப ஒரே சரீரமா இருக்கும்போது இந்த சரீரத்துக்கு தலை யாரு?
படிக்கலாமா? கொலோசியர் 1:18. கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். பாத்தீங்களா? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்ப சரீரம் யாரு? அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற உண்மையை சொல்லி காமிச்சார். அப்போ இவங்களை எப்படி அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3:17. 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாத்தீங்களா? நீங்களே அந்த ஆலயம். இப்போ என்ன பண்ணலான்னா மறுபடியுமாக யோவானில் அவர் சொன்ன உண்மையை நீங்க படிக்கும்போது உங்களால இணைச்சி அங்க புரிஞ்சுக்க முடிந்த உண்மைகளை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். படிக்கலாமா? யோவான் 2:19, 21. யோவான் 2:19 முதல் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். பாத்தீங்களா? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அப்போ ஆலயம் சொல்லி அவரை யாரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசிட்டு இருக்கான்ற உண்மைகளை இங்க சொல்லி காமிச்சார். அப்ப ஆலயத்தை நீங்க இடிச்சிட்டீங்கன்னா 3 நாளைக்குள்ள என்ன பண்ணுவானு கட்டி முடிச்சிருவேன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப இந்த 3 நாள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்ற உண்மைகளை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்ப இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, லூக்கா 13:32. லூக்கா 13:32 அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். பாத்தீங்களா? இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பிசாசை துரத்துறது வியாதிஸ்தர்களை குணப்படுத்துறது இல்லையா? அப்ப வியாதின்றது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள். பிசாசு பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்னு சொல்லி நம்ம 1 யோவானில் வசனம் படிக்கிறோம் இல்லையா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேலைகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நாள் செய்து நிறைவடைவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கலாம். மறுபடியும் படிங்க. லூக்கா 13:32 அதற்கு அவர், நான் இன்றைக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்துவேன், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குவேன், 3ஆம் நாளில் நிறைவடைவேன். 3ஆம் நாள்ல நிறைவடைஞ்சிருவேன். அப்ப 3ஆம் நாள்ல கிறிஸ்து பரிபூர்ணமாக உருவாகி முடிஞ்சிருவேன் சொல்லி காமிக்கிறார். இதுதான் யோவான்ல சொல்லும் போது இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் அதை கட்டுகிறேன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்போ இந்த 3 நாள் எங்க இருந்துன்றத நமக்கு தேவை. புரிஞ்சுங்களா? இந்த 3 நாள் எங்க இருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூமியில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிரியைகளை தொடங்குற நாள் எந்த நாள்னா 4ஆம் நாள் அப்படி சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ 4ஆம் நாள் தான் எந்த நாள்? முதலாம் நாள். 5ஆவது நாள் 2ஆம் நாள். 6ஆம் நாள் 3ஆம் நாள். அப்போ இந்த 3ஆம் நாளாகிய இந்த 6ஆம் நாளுக்குள்ள எது நிறைவடைஞ்சு முடிஞ்சிருமா? அவருடைய சரீரமாகிய சபை நிறைவடைஞ்சு முடிஞ்சின்ற ஒரு காரியம் சொல்லி காமிச்சார். இதை இன்னும் கூட புரிஞ்சுக்கணும் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் போது முதலாம் ஆதாம் இருக்கார் இல்லையா? அந்த முதலாம் ஆதாமும் முதலாம் ஏவாளும் என்னைக்கு உருவாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது 6ஆம் நாளில் தான் அவங்க பரிபூர்ணமாக அவங்களுடைய உருவாக்கம் முடிஞ்சது. அப்போ அதே மாதிரி பிந்தின ஆதாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிந்தின ஏவாள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரமாகிய சபை. அப்போ முந்தின ஆதாமும் முந்தின ஏவாளும் உருவாக்கப்பட்டு முடிஞ்ச நாள் 6ஆம் நாள். படிக்கலாமா? ஆதியாகமம் 1:31. ஆதியாகமம் 1:31 அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6ஆம் நாள் ஆயிற்று. அப்ப 6ஆம் நாள்ல இந்த மனித குலம் பரிபூர்ணமாக படைக்கப்பட்டு முடிஞ்சது. அதாவது முதலாம் ஆதாம் முதலாம் ஏவாள். அப்போ அதை பொருளை கம்பேர் பண்ணும்போது முந்தின ஆதாம் யாருன்னா யாருக்கு அடையாளமாக இருக்கான்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்க்குறோம். பிந்தின ஏவாள் யாருக்கு அடையாளமாக இருக்கான்னு சொல்லி கவனிக்கும் போது அவருடைய சரீரமாகிய சபைக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ இவங்க 2 பேருடைய உருவாக்கம் பரிபூர்ணமாக எப்போ முடிஞ்சிருமா? 6ஆம் நாளில் நிறைவடைஞ்சிருன்றதை சொல்லி காமிச்சார். அதனால தான் இந்த பூமியில் சூரியன் வந்த நாள் 4ஆம் நாள். புரிஞ்சுங்களா? நல்லா என்ன பாருங்க, 4ஆம் நாள். அப்போ இந்த 4ஆம் நாள் இருக்கும்போது இந்த 4ஆம் நாள்ல இருந்து அவருடைய வேலைகளை செய்ய தொடங்கினார். என்ன வேலைகளை? பிசாசுகளை துரத்துவது, வியாதிஸ்தர்களை குணப்படுத்துவது. பிசாசுகளை துரத்துவது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். படிக்கலாமா? 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8
8ஆம் வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாத்தீங்களா? அப்போ பிசாசின் மூலமாக தான் உலகத்துக்குள்ள வியாதியாகிய பாவம் உலகத்துக்குள்ள வந்தது சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பிசாசுடைய கிரியைகளையும் இந்த பாவமாகிய வியாதியும் குணமாக்குறதுக்கு அவர் 3 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த 3 நாளை நம்ம எங்கேருந்து தொடங்கணுன்றதை அவர் உறுதியாக சொல்லிட்டார். அப்போ 4ஆம் நாள் தான் எந்த நாள்? முதலாம் நாள். 5ஆவது நாள் 2ஆம் நாள். 6ஆவது நாள் 3ஆம் நாள் இல்லையா? அப்போ 6ஆவது நாளாகிய அந்த நாளுக்குள்ளாக இந்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய படைப்பு பரிபூர்ணமாக முடிஞ்சிடும். என்ன படைப்பு? அவரும் சபையும் நிறைவடைஞ்சிருவாங்க. அவரும் சபையும் நிறைவடைஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான காலப்பகுதி 7ஆம் நாளில் தொடங்கிடும். இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ 6 நாள் என்பது இந்த உலகத்தினுடைய காலப்பகுதி ஆதாமுடைய படைப்பிலிருந்து 6000 வருடங்களை அடையாளப்படுத்தும். அப்படி அடையாளப்படுத்தும் போது 7ஆம் நாளில் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான காலப்பகுதி வந்து சேரும். அந்த 7ஆம் நாள் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சி. அந்த 7ஆம் நாள் தான் உலகத்துக்கு ஓய்வு நாள் அப்படி சொல்லக்கூடிய காரியங்களை புரிய வச்சிருக்காரு. இந்த மாதிரி அநேகம் ஆயிரம் உண்மைகள் வேதாமத்துக்குள்ள இந்த நாளை நிரூபிக்கிறதுக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கான உண்மைகளை நீங்கள் மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? இன்னும் கூட உங்களுக்காக திருப்தி ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு சாட்சி கூட என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கணும். என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆலயம் தான் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த ஆலயம் எந்த ஒரு நாளில் நிறைவடைன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கூட ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு சொல்லி காமிச்சிருக்கார். முதல்ல சாலமோன் ராஜா ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, நேபுகாத்நேச்சர் மூலமாக இடிக்கப்பட்டது. அந்த ஆலயத்தை மறுபடியுமாக ஜெருபாபேல் மூலமாக கட்டியெழுப்பும்படியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 6ஆவது வருஷத்தில் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அப்போ இதுக்குடைய பொருள் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது இந்த 6ஆவது வருஷம் இந்த 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துகின்ற உண்மைகளையும் சொல்லி காமிச்சிருக்காரு. இதெல்லாம் சில ஆழமான உண்மைகள் இருந்தாலும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இந்த வசனத்தை படிக்கலாமா? எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. பாத்தீங்களா? அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. எப்போ? 6ஆவது வருஷத்துல ஆலயம் கட்டி முடிந்தது. அப்ப ஆலயம் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக சபைதான் அந்த ஆலயம் சொல்லி காணிக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு தலை யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க 2 பேரும் நிறைவடைவது 6ஆவது நாளில், அதாவது ஆதாமுடைய படைப்பிலிருந்து 6000 வருஷத்துக்குள்ளாக இந்த படைப்புகள் நிறைவடைஞ்சு முடியணும். இது முடிஞ்சாதான் உலகத்துக்கு ஆசீர்வாதமான காலப்பகுதி தொடங்குமே தவிர இல்லைன்னா தொடங்காது. அப்போ தொடங்கக்கூடிய அந்த நாள் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள் உண்மைகளையும் சொல்லி காமிச்சிருக்கான்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த ஓய்வு நாளில் உலக ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை நமக்கு புரிய வைக்கும்படியாக தான் முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் வேலைகளையும் இந்த ஓய்வு நாளிலே விசேஷ விதமாக செய்து காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளில் செய்த அநேக அற்புதங்களை எதுக்கு ஒப்பிட்டு காமிக்கிறான்னு சொல்லி கவனிக்கும் போது 1000 ஆண்டு அரசாட்சி ஆகிய 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு காரியங்களை அவர் வந்த முதலாம் வருகையிலேயே தெளிவுபடுத்திட்டு போயிட்டார். இப்போ அதில் ஒரு சில விஷயங்கள் எடுத்து நாம் படித்து புரிஞ்சிக்கும் போது 1000 ஆண்டு அரசாட்சியாக 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில் என்ன விதமான வேலைகள் நடக்க போன்ற ஒரு காரியத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஒரு சில உதாரணங்களை இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், யோவான் 9ஆம் அதிகாரம் 1 படிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பாத்தீங்களா? ஒரு பிறவி குருடனை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு இது எப்படி வந்துச்சு? இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு சொல்லி அங்கே ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான பதிலை கொடுத்தார். தேவனுடைய கிரியைகள் இதை வெளிப்பட போகுது அப்படி சொல்லி காமிச்சார். அப்போ என்ன கிரியைகள் வெளிப்பட போகுதுன்னு நமக்கு தெரியல இல்லையா? தொடர்ந்து படிக்கலாமா? யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும்
மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பாத்தீங்களா, பகற்காலம் இருக்க மட்டும் நான் தேவனுடைய கிரியைகளை செய்யணும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகின்றதுன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து அந்த முதலாம் அறைகளில் செய்யக்கூடிய வேலைகள் பகற்காலமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இரவு காலப்பகுதி, அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவரால் கிரியை செய்ய முடியாது. அப்போது யாருமே கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருகிறது, அதாவது என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நான் மரணத்துக்குள்ளே போயிடுவேன்றங்க சொல்லி காமிக்கிறாரு. இது முதல்ல வரக்கூடிய விளக்கம். ரெண்டாவது, அதே மாதிரி இந்த உலகத்தின் முடிவில், இந்த சுவிசேஷ காலத்தின் முடிவில் இதே மாதிரி சம்பவங்கள் வரப்போகுது. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே கிரியை செய்ய உண்மைகளையும் சொல்லி காமிக்கிறாரு. இதை ஜஸ்ட் மைண்டில் வாங்கிக்கோங்க போதும். என்ன அற்புதம்ன்றது தான் நமக்கு முக்கியமான காரியம். சரிங்களா, தொடர்ந்து படிங்க. 5ஆம் வசனம், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி. நல்லா கவனிங்க, ரொம்ப அருமையான ஒரு அற்புதத்தை பண்ணி காமிச்சிருக்காரு. அந்த பிறவிக்குடனுடைய இந்த கண் என்ன பண்ண போறாருன்னா துறக்க போறாரு. அதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனை அழகாக பண்ணி காமிக்கிறார். வாயிலிருந்து என்ன வருதுன்னா உமிழ் நீர் வருது, அதை கீழே என்ன பண்ணாரா துப்புறான்றதை சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா, படிங்க. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. 14ஆம் வசனம் படிங்க. 14ஆம் வசனம், இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேகமாயிரம் டைம் வேதாமத்தில் இந்த அற்புதங்களை எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஆனால் இதில் எவ்வளவு மகத்துவமான ஆச்சரியப்படக்கூடிய உண்மைகள் அடங்கியிருக்கின்றது இன்னைக்கு நமக்கு தெரிய முடியாத அளவுக்கு நம்முடைய கண்கள் குடாக்கப்பட்டிருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்ற விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு அற்புதத்தை இங்கே பண்ணுறார், ஆனால் இதை விசித்திரமாக செய்து காமிக்கிறார். எப்படி? பிறவிக்குடன் முன்னாடி நிற்கிறார். நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, முன்னாடி நிற்கிறார், கண்ணு ஃபுல்லாக குருடாக இருக்குது. ஏன்னா பிறவிக்குடன் சொல்லி காமிச்சிட்டாங்க. அவரோட கண்ணை திறக்கணும். என்ன பண்ணிருக்கலாம் நம்முடைய இயேசுகிறது? அவரை கூப்பிட்டு கண்ணு மேலே கை வச்சு நீ குணமாகுன்னு சொல்லியிருந்துருக்கலாம். நார்மலாக மெத்தட் இதுதான். ஆனால் விசித்திரமான அற்புதம் இது. எப்படி பண்ணி காமிச்சாரு? அவர் வாயிலேருந்து உமிழ் நீர் எச்சு துப்புறாரு. எங்கே துப்புறாரு? இந்த பூமியில் துப்புனாரு. துப்பிட்டாரா? துப்புன உடனே அங்கே மண் இருக்குதுல்ல, அந்த மண் மூலமாக எதை உண்டு பண்ணுறாரா? சேறு உண்டாக்குறாரு. இந்த உமிழ் நீர் இந்த மண் ரெண்டும் கலந்து சேறு உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அதை என்ன பண்ணுறாராம்? எடுத்து அந்த பிறவிக்குடனுடைய கண்களை தடவை சொன்னார். தடவிட்டாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணணுமா? சீலோவாம் குளத்தில் போய் நீ கழுவு அப்படின்னு சொன்னார். கழுவிட்டாரு. என்ன ஆயிடுச்சு? கண்கள் திறக்கப்பட்டது. என்ன மகத்துவமான அற்புதம் பாருங்க. அப்போ இதுக்குள்ள என்ன ஆச்சரியமான நம்முடைய இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தக்கூடிய மகிமைப்படுத்தக்கூடிய உண்மை அடங்கியிருக்குது. இந்த உண்மைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு காலம் அவருடைய வழியை விட்டு யாருமே வழி விலகி போக மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஆச்சரியமான உண்மைகளை இங்கே சொல்லி காமிச்சிருக்கார். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். அடுத்த ஒரு காணொலியில் இதுக்கான விளக்கங்களை நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படி கிருபையினால் நமக்கு கொடுப்பார். தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.